காசாவில் இஸ்ரேலின் விமான தாக்குதலை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கண்டித்துள்ளார். அதில் மலேசிய இஸ்லாமிய ஆலோசனை மன்ற மாபீமின் தொண்டூழிய பணியாளர்கள் கொல்லப்பட்டதை அவர் மிக கடுமையாக சாடினார். இவர்கள் காசாவில் மனிதநேய சேவையில் ஈடுபட்டிருந்தவர்கள். இஸ்ரேலின் இந்த வன்முறையை மலேசிய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக கண்டிக்கிறது என்று அவர் சொன்னார். மனிதநேய சேவைக்காக சென்ற மாபீம் தன்னார்வலர்கள் கொல்லப்பட்டதை மலேசியா மிக கடுமையாக கண்டிக்கிறது என்று குறிப்பிட்ட அவர், இவர்கள் நோயாளிகளுக்கு உதவுவதற்கும் மற்றவர்களுக்கு சேவை ஆற்றுவதற்கும் அங்கு சென்றவர்கள் என்று பினாங்கு மேம்பாட்டுக் கழகத்தில் நடைபெற்ற இரகசிய கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் சொன்னார். வடக்கு காசாவில் பெய்ட் லஹியாவில் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் மாபீம் மனிதநேய தொண்டூழியர்கள் எண்மர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவமானது சனிக்கிழமை மலேசிய நேரப்படி 1:30 மணியளவில் நிகழ்ந்தது என்று சொல்லப்படுகிறது. காசாவில் தற்போது நிகழ்ந்து வரும் விமான தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மாபீம் கிட்டத்தட்ட 1000 கூடாரங்களை அமைத்திருக்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.